ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள 2வது யூனிட்டில் 5வது லெசன் தான் பார்க்க போகிறோம். பூங்காவில் ஒரு நாள். மீனுவும் மிதனும் பூங்காவிற்கு சென்றனர். அங்கு அவர்கள் எதிர்பாராத செயல்களை செய்தனர். அப்படி என்ன செய்திருப்பார்கள்? மீனு மிதன் அப்படின்ட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு நாள் பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே அவங்க எதிர்பாராத செயல்களை செஞ்சுருக்காங்க. அப்படி என்ன செஞ்சுருப்பாங்க? நீங்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, இந்த பாடத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? 2 பேரும் சைக்கிளில் பார்க்குக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வானம் நிறுத்தும் இடம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்குது. அதை பார்த்துட்டு மிதன் மீனுவை பார்த்து கேட்குறான், மீனு, இது வானம் நிறுத்தும் இடமா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு மீனு சொல்கிறா, வாகனம்லாம் இங்கே தான் நிற்குது, நம்மளும் நம்ம சைக்கிளை இங்கேயே நிப்பாட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறா. ஆனால் 2 பேருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, அதில் வானம்னு இருக்குது. என்ன, வானத்தை நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு போர்டில் 10 குதி அப்படின்ட்டு இருக்குது. அவங்க 2 பேரும் 10 தடவை குதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு 8, 9, 10 அப்படின்னு சொல்லி 10 முறை குதிக்கிறாங்க. 10 தடவை குதிக்கிறாங்க பாருங்கள். ஆனால் ஏன் குதிக்கணும் அப்படின்ற ஒரு கொஷின்னு சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க 2 பேருக்கும் ஒரு கன்ஃபியூஷன், ஏன் குதிக்கணும் அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்கள், இன்னொரு போர்டில் வரியில் நிற்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் அதை பார்த்துட்டு, இந்த லைனில் நிற்கணுமா, இந்த சிறிய லைனில் நம்ம எப்படி நிற்கிறது, இந்த லைன் பாரு ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த லைனில் நம்ம எப்படி நிற்கிறது அப்படின்னு சொல்லி மிதன் கேட்குறான். மீனு சொல்கிறா, வா மிதுன் நின்று பார்க்கலாம் அப்படின்ட்டு. வா, நம்ம 2 பேரும் அதில் நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த வரியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நின்று பார்க்குறாங்க. ஆனால் 2 பேரும் யோசிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு கேள்வி வருது, வரியில் நின்று நமக்கு என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. அடுத்தது இன்னொரு போர்டில் தரையில் நடக்காதீர் அப்படின்ட்டு ஒரு போர்டு இருக்குது. அதுக்கு மிதன் கேட்குறான், தரையில் நடக்கக்கூடாதா? தரையில் நடக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க 2 பேரும் பெஞ்சில் ஏறி நடந்துகிட்ருக்காங்க. அப்படி நடக்கும்போது மீனு சொல்கிறா, இப்படி நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா 2 பேரும் யோசிக்கிறாங்க, ஏன் நம்மனா இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு போர்டில் பாருங்கள், பைகளை இங்கே போடவும் அப்படின்ட்டு இருக்குது. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம் பைகளை இதற்குள் போட வேண்டுமா, ஏன், குப்பை தொட்டியிலா? அதாவது அவங்க 2 பேரும் அவங்களோட பையை தான் அந்த குப்பை தொட்டிக்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க 2 பேர் பையன் அதில் போய் போடுறாங்க. நம்ம பையை இதுக்குள்ளே போடணுமா, ஏன் அப்படின்ட்டு மிதன் கேட்குறான். மீனு குப்பை தொட்டிலையா போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் 2 பேரும் கேட்குறாங்க, ஏதாவது போட்டி நடக்குமோ அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரு கொஷின். அடுத்து இன்னொரு போர்டில் பாருங்கள், தை வளைந்து செல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்குது. அதில் பாருங்கள், அவன் மிதுன் கேட்குறான், என்ன தை வளைந்து செல்லுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் 2 பேரும் யோசிக்கிறாங்க, எதுக்கு எல்லா அறிவிப்பு பலகையும் குழப்பமாக இருக்குது, எல்லா போர்ட்லேயும் வித்தியாசமாக இருக்குது, ஏன் நம்மளை குழப்புது எல்லாமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் யோசிக்கிறாங்க. அந்த போர்டில் பாருங்கள், தை வளைந்து செல்கிறது, மெதுவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போர்டு இருக்குது. அந்த போர்டை பார்த்துட்டு அவனும் அந்த வாட்ச்மேன்கிட்ட போய் மெதுவாக பேசுகிறான். என்ன கேட்டான் அப்படின்னா, தை அப்படின்றது மாதம் அப்படி தானே, தை மாதம் எப்படின்னா வளைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த வாட்ச்மேனுக்கு எதுவுமே கேட்கல. ஏன் இவ்வளோ மெதுவாக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மீனு சொல்கிறா, இங்கே பாருங்கள், அந்த போர்டில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க, என்னவா இருக்கும் அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ச்மேன்கிட்ட போய் கேட்டனால இப்போ வாட்ச்மேன் சொல்கிறாங்க, காற்று வேகமாக வீசியதில் சில எழுத்துக்கள் விழுந்து விட்டன, சில வேறு இடத்தில் ஒட்டி கொண்டன, சரி செய்ய போகிறேன். அதாவது காற்று ரொம்ப வேகமாக வீசினதுனால சில எழுத்துலாம் அதோட இடத்துலேருந்து விழுந்துருச்சு. அதே மாதிரி சில எழுத்துலாம் அதோட பிளேஸ்லேருந்து வேறு இடத்துல போய் ஒட்டிருச்சு. இப்போ தான் சரி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு. அதில் பாருங்கள், இப்போ தான் தை வளைந்து செல்கிறதுன்னு இருந்ததை பாதை வளைந்து செல்கிறது அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. மெதுவாக சொல்லுங்கள்னு இருந்ததை
செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கரெக்டாக மாற்றிட்டாங்க. அவள் மீனு கேட்குறா, ஓ மெதுவாக செல்லுங்களா, அட பாதை வளர்ந்து செல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க வந்து கரெக்டான சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மீனுவும் மிதனும் அட இப்போது புரிகிறது, இப்போ தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக புரியுது, எல்லா போர்ட்லேயும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பக்கம் பாருங்கள், நிரப்பி படிக்கலாம். அதாவது இந்த விடுபட்டு இருக்க வார்த்தைகளை மேலேயே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒவ்வொரு பலகையிலும் விடுபட்டு இருந்துச்சுல்ல, இவ்வளோ நேரமும் தப்பு தப்பாக வாசித்தாங்கல்ல, அதை வந்து நம்ம சரியாக எடுத்து எழுத போகிறோம். அதில் வந்து வரியில் நிற்கவும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படி தானே. ஆனால் அந்த நடுவில் என்ன வரும் அப்படின்னா சை வரும். அப்போது வரிசையில் நிற்கவும் அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்தது 10 பகுதி அப்படின்னு இருந்தது வந்து என்னென்னா விபத்து பகுதி, வி அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அடுத்தது பாருங்கள், தரையில் நடக்காதீர்னு இருந்தது வந்து புல் தரையில் நடக்காதீர். அடுத்தது வானம் நிறுத்தும் இடம் அப்படின்னு சொல்லி வாசித்தாங்கல்ல, அது வந்து என்னென்னா வாகனம் நிறுத்தும் இடம். அப்போது அந்த இடத்துல க வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தை வளைந்து செல்கிறது, அதை வந்து அவங்களே சரி பண்ணதை பார்த்தோம். பாதை வளைந்து செல்கிறது, அந்த இடத்துல பா வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது பைகளை இங்கே போடவும் அப்படின்னு வாசித்துட்டு அவங்களோட பையை கொண்டு போய் போட்டாங்கல்ல, அது வந்து என்னென்னா குப்பைகளை இங்கே போடவும், அதில் வந்து கு இப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது செய்கை விளையாட்டு, குதி குதி 10 குதி என்று சொல்வேன், குதிப்பேன். அதாவது இது வந்து ஒரு விளையாட்டு, நீங்கள் வந்து செய்யணும். என்ன அப்படின்னா நீங்கள் வந்து குதிச்சுட்டு குதி குதி 10 குதி அப்படின்னு சொல்லிகிட்டே குதிக்கணும். ஓகேவா? இன்னொன்று என்னது அப்படின்னா வளை வளை வளைந்து செல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வளைஞ்சி வளைஞ்சி நடக்கணும். ஓகேவா? இதே மாதிரி இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செய்கை விளையாட்டு விளையாடலாம். அடுத்த பக்கம் பாருங்கள், செய்து பழகலாம், பின்தொடர்ந்து படிக்க. அதாவது அந்த ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாடத்தில் இருக்கிறத நீங்கள் வந்து படிக்கிறது கேட்டு, அதுக்கப்புறமா அதில் வரதை நீங்கள் கேட்டு அதை தொடர்ந்து நீங்கள் படிக்கணும். ஓகேவா? அடுத்தது கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. இந்த கதையில் உங்களுக்கு பிடித்த வார்த்தையெல்லாம் எடுத்து எழுத போகிறீங்க. தை, குப்பை தொட்டி, அறிவிப்பு, பைகளை, மாதம், சிறிய, வாகனங்கள், வானம், குதிக்க, நின்று அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த 10 வார்த்தைகளையும் எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த 10 வார்த்தை பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதை எடுத்து இதில் எழுதிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் எழுதியிருப்பீங்கள்ல, நீங்கள் எழுதுனதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எழுதுனதையும் கம்பேர் பண்ணி யார் வந்து ஒரே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து உங்களுடைய நண்பரோட பேரையும் எத்தனை வார்த்தைகள் எழுதியிருக்கீங்க ஒரே மாதிரி அப்படின்றதையும் நீங்கள் வந்து கீழே எழுதணும். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பர், உங்களோட ஃப்ரெண்டு பேர், அப்புறமா ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை, எத்தனை வார்த்தை வந்து ஒரே மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படின்ற அந்த நம்பர். அடுத்தது பாருங்கள், பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. இந்த பதிலை வந்து நீங்கள் வந்து உள்ள லெசன்லையும் கோடு போடணும். எளிமையான என்பதின் எதிர்ச்சொல், எளிமையான அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்னது? கடினமான. இதை வந்து உள்ள பாட புத்தகத்துலேயும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி நீங்கள் அதுலேயும் கோடு போடணும். அடுத்தது உங்களுக்கு சிரிப்பை ஏற்படுத்திய தொடர். இந்த கதையிலேயே காமெடியாக உங்களுக்கு இருந்தது என்னது? பைகளை இங்கே போடவும், அவங்க குப்பைகளை இங்கே போடவும்ன்றத அதில் வந்து கூன்ற வார்த்தை எழுத்து இல்லாததுனால அவங்க வந்து பைகளை இங்கே போடவும்னு வாசித்துட்டு அவங்க பையை கொண்டு போய் போட்டாங்கல்ல, இதுதான் எனக்கு சிரிப்பை ஏற்படுத்திய தொடர். அப்போது அந்த டேஷில் பைகளை இங்கே போடவும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு உள்ள லெசனில் அந்த லைனை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது அறிவிப்பில் உள்ள மாதத்தின் பெயர். அந்த அறிவிப்பு பலகையில் ஒரு மாதத்தோட பேர் இருந்துச்சு அப்படி தானே. என்ன மாதம்? தை. அப்போ அந்த டேஷில் தை அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அந்த லெசனில் அந்த தை எங்கே இருக்கோ அதை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அடிக்கோடிட்டுக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், தேர்ந்தெடுத்து எழுதுக.
வரிசையில் நிற்கவும், பூக்களை பறிக்காதீர், விபத்து பகுதி, குடிநீரை வீணாக்காதீர், பாதை வளைந்து செல்கிறது, புல் தரையில் நடக்காதீர். இதெல்லாம் தான் ஒரு அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த அறிவிப்பு பலகையில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு எழுத போகிறோம். பாருங்கள், அழகான பூக்கள்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு படத்தில். அப்போ அதுக்கேற்ற அறிவிப்பு என்னது? பூக்களை பறிக்காதீர். அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தண்ணியை டேப்பில் திறந்து விட்டுருக்காங்க. அப்போது அதுக்கேற்ற அறிவிப்பு என்னது? குடிநீரை வீணாக்காதீர் அப்படின்னு சொல்லி அந்த பலகையில் எழுதிருங்க. அடுத்தது பாருங்கள், படித்து விடை எழுதுக. படித்தல் பலகை. இந்த பலகையில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் சத்தமாக படிக்கணும். குதி, பாதை, பூங்காவிற்கு, வானம், பைகளை, போட்டி, கடினமாக, சொல்லுங்கள், பேசுகிறாய், நிறுத்தும், வேகமாக, இடம், வரிக்குள், வளைந்து, செல்கிறது, வாகனங்கள். இந்த பலகையில் இருக்க இந்த வார்த்தைகளை வச்சு கீழே நம்ம விடை எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வ எழுத்தில் தொடங்கும் சொற்கள். இந்த பலகையில் கொடுத்துருக்கிறதுல வ அப்படின்ற எழுத்தில் தொடங்குகிற சொற்கள் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. விடை, வரிக்குள், வளைந்து. அடுத்தது பாருங்கள், சொற்களை கொண்டு அறிவிப்பு ஒன்று எழுதுக. மேலே கொடுத்துருக்க அந்த பலகையில் இருக்கிற சொற்களை பயன்படுத்தி நம்ம ஏதாவது ஒரு அறிவிப்பு உருவாக்க போகிறோம். விடை பாதை வளைந்து செல்கிறது. அடுத்தது, சொற்களை விரைந்து படிப்பேன், வண்ணமிடுவேன். இந்த பலகையில் இருக்கிற சொற்களை நீங்கள் வேகமாக எந்த அளவுக்கு வேகமாக படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் இந்த ஸ்டாரில் கலர் பண்ணிக்கணும். நல்லா வேகமாக படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 3 ஸ்டாரையுமே கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், பாட சுருக்கம். படிக்க, விடையளிக்க. பூங்காவில் ஒரு நாள். மிதனும் மீனுவும் பூங்காவிற்கு சென்றனர். அறிவிப்பு பலகையை படித்தனர். அங்கே அறிவிப்புகள் மாறியிருந்தன. பிறகு அவை சரி செய்யப்பட்டன. அறிவிப்புகள்: விபத்து பகுதி, வாகனம் நிறுத்தும் இடம், வரிசையில் நிற்கவும், புல் தரையில் நடக்காதீர், குப்பைகளை இங்கே போடவும், பாதை வளைந்து செல்கிறது, மெதுவாக செல்லுங்கள். இதை இந்த பாட சுருக்கமாக அந்த பாடத்தை சுருக்கி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். உங்களால் எவ்வளோ வேகமாக படிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக நீங்கள் இதை வாசித்து பார்க்கணும். 3 தடவை நீங்கள் வாசிக்கணும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வாசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கு பண்ணி இங்கே கொடுத்துருக்கிறதுல நீங்கள் உங்கள் டைமை எழுதணும். படிக்க எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 தடவையும் வாசிக்கும் போது எடுத்துக்கொண்ட நேரத்தை இதில் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, இல் எழுத்தில் முடியும் சொற்கள். கொடுத்துருக்கிறதுல அந்த பலகையில் உள்ளதில் இல் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் சொற்கள் விடை, புல், வரிசையில். அடுத்தது, செய்யக்கூடாததை குறிக்கும் அறிவிப்பு. விடை, புல் தரையில் நடக்காதீர். இதை செய்யாதீங்க அப்படின்ட்டு எந்த அறிவிப்பு இருக்குது? புல் தரையில் நடக்காதீர். அடுத்தது, 3வது, பை என்ற எழுத்து உள்ள அறிவிப்பு. அந்த அறிவிப்புலையே பை அப்படின்ற எழுத்து எந்த அறிவிப்பில் வருது? குப்பைகளை இங்கே போடவும் அப்படின்ற அறிவிப்பில் தான் பை அப்படின்ற எழுத்து வருது. அடுத்தது, சொல்வதை எழுதுக. அந்த பலகையில் இருக்கிற வார்த்தைகளை இதில் சொல்ல சொல்ல இதில் எழுதணும். பாருங்க, குதி, பைகளை, பேசுகிறாய், வரிக்குள், பாதை, போட்டி, நிறுத்தும், வளைந்து, பூங்காவிற்கு, கடினமாக, வேகமாக, செல்கிறது, வானம், சொல்லுங்கள், இடம், வாகனங்கள் அப்படின்ட்டு இந்த பலகையில் கொடுத்துருக்கிற வார்த்தைகளை நீங்கள் அதில் சொல்கிறது கேட்டு எழுதணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், தொடர்புடைய சொற்களை எழுதுக. ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அந்த சொற்களுக்கு தொடர்புடைய சொற்களை எழுதி எழுதி
நீங்கள் வந்து அடுத்தடுத்து எழுதணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆமை, அது வந்து குளத்தில் இருக்கும். குளத்தில் தண்ணீர் இருக்கும். தண்ணீர் வந்து மழை பெஞ்சுச்சுன்னா கிடைக்கும். மழை வந்து மேகத்துலேருந்து பெய்யும். அதே மாதிரி அடுத்தடுத்து தொடர்புடைய சொற்களை எழுதணும். மேகம், வானவில், வண்ணம், பூக்கள். அடுத்தது நீங்கள் வந்து அந்த ரெண்டையும் ஃபில் பண்ணணும். தேன், தேனீ. அடுத்தது எறும்பும் அதே மாதிரி தான் பாருங்கள். வெல்லம், இனிப்பு, கரும்பு, சீனி, வெள்ளை, பால், பசு, புல், பச்சை. இதே மாதிரி அப்பளம், காடு, இனிப்பு, மீன். இந்த 4க்கும் நீங்கள் வந்து செஞ்சு இதே மாதிரி எழுதி உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் வந்து தொங்க விடலாம். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு இதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்பளம், உப்பு, கடல், தண்ணீர், மழை, மேகம், வானவில், வண்ணப்பூக்கள், மொட்டு, செடி அப்படின்றது அப்பளத்துக்கு. அடுத்தது இனிப்புக்கு நம்ம எப்படி செய்யலாம் பாருங்கள். கரும்பு, சீனி, வெள்ளை, கொக்கு, மீன், புழு, களிமண், பொம்மை, கடை. அடுத்தது காடுக்கும் மீனுக்கும் பாருங்கள். காடு, விலங்கு, குரங்கு, பழம், வாழை, இலை, விருந்து, பாயாசம், இனிப்பு, எறும்பு. அடுத்தது மீனுக்கு பாருங்கள். கடல், தண்ணீர், மழை, மேகம், வானவில், வண்ணம், பூக்கள், தேன், வண்ணத்து பூச்சி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் கிளாஸ் ரூமில் டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகேவா? அடுத்தது ரோமன் பாருங்கள். தொடர்ந்து எழுதுக. அவங்க விடுபட்டிருக்கதை நம்ம வந்து தொடர்ந்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இனிக்கும் இனிக்கும் சாறு கரும்பில் உள்ளது. சிரிக்கும் சிரிக்கும் பொம்மை பாப்பாவிடம் உள்ளது. நீந்தும் நீந்தும் மீன் நீரில் உள்ளது. அடுத்தது மணக்கும் மணக்கும் மலர் செடியில் உள்ளது. தாவும் தாவும் குரங்கு மரத்தில் உள்ளது. பறக்கும் பறக்கும் பறவை வானில் உள்ளது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த விடுபட்ட இடத்துல இந்த சென்டென்ஸை நீங்கள் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். கேட்டு விடை கூறுக. இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த விளையாட்டு இந்த கதை வந்து அதில் வரும். நீங்கள் அதை கேட்டு விடை சொல்லலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நானும் அண்ணனும் விளையாடினோம். அது ஒரு புதிய விளையாட்டு. தெரிந்த மரங்கள் பூக்களின் பெயர்களை எழுதி கொண்டோம். அண்ணன் மரம் மரம் பல மரம் என்று சொன்னால் நான் ஒரு மரத்தின் பெயரை சொல்ல வேண்டும். நான் பூ பூ நல்ல பூ என்று சொன்னால் அண்ணன் பூவின் பெயரை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு விடைக்கும் ஒரு புள்ளி. ஒரு முறை சொன்ன விடையை மீண்டும் சொல்லக்கூடாது. மகிழ்ச்சியாக விளையாடினோம். எனக்கு 20 புள்ளிகள் கிடைத்தன. அண்ணனுக்கு 22 புள்ளிகள் கிடைத்தன. வெற்றி பெற்றது யார் என உங்களுக்கே தெரியும் தானே. அதாவது விளையாட்டு விளையாடுறாங்க அண்ணனும் தங்கச்சியும். என்ன விளையாட்டு அப்படின்னா இது வந்து ஒரு புது கேம். அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச மரம் பூ இதோட நேமெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அண்ணன் வந்து மரம் மரம் பல மரம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏதாச்சும் ஒரு மரத்தோட பேரை வந்து அவள் சொல்லணும். இதே அவள் வந்து பூ பூ நல்ல பூ அப்படின்னு சொன்னால் அவங்க அண்ணன் வந்து பூவோட பேரை சொல்லணும். இப்படி ஒரு ஆன்சருக்கும் ஒரு பாயிண்ட். இதே மாதிரி ஒரு தடவை சொன்ன ஆன்சரை மறுபடியும் சொல்லக்கூடாது. இதே மாதிரி அவங்க 2 பேரும் ஜாலியாக விளாட்றாங்க. இப்படி அவங்க வந்து அவள் வந்து 20 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கா. அவங்க அண்ணன் வந்து 22 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது இவள் வந்து 20 புள்ளி, அவங்க அண்ணன் 22 புள்ளி எடுத்திருக்காங்க. இப்போ யார் வின் பண்ணியிருப்பா அவங்களுக்கே தெரியுது அப்படி தானே. யார்? அவங்க அண்ணன் தான் வின் பண்ணியிருப்பாங்க. இவ்விளையாட்டை எவ்வாறு விளையாட வேண்டும் என உங்கள் மொழிநடையில் கூறுங்கள். அதாவது இந்த விளையாட்டை வந்து எப்படி விளையாடணும்னு நான் சொன்னேன்ல, இதே மாதிரி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். சிந்தித்து விடையளிக்க. 2 படத்திற்கும் உரிய ஓர் அறிவிப்பு இது. இந்த 2 படத்துக்கும் கரெக்டான அறிவிப்பு எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து டிக் பண்ண போகிறோம்.
சத்தம் போடாமல் இருக்கவும். அடுத்தது பூக்களை தொடாமல் பார்க்கவும். தூய்மையாக வைத்திருக்க உதவுங்கள். அதாவது இங்கே 2 படம் கொடுத்துருக்காங்க அப்படி தானே. இந்த 2 படத்துக்கும் உரிய அறிவிப்பு நம்ம டிக் பண்ண போகிறோம். அப்போ கரெக்டான 2த்துக்குமே பொருந்துகிற அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆவதாக கொடுத்துருக்கிற தூய்மையாக வைத்திருக்க உதவுங்கள் தான். அப்போது ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க 3ஆவது பாக்ஸை. அடுத்த பக்கம் பாருங்கள், படித்து விடை எழுதுக. இந்த கொடுத்துருக்கிற பேராகிராஃபை படித்து கீழே கொடுத்துருக்க கேள்விக்கு நம்ம சரியாக விடை எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மதி, தீபா, பரிதா ஆகிய 3 தோழிகள். யார் யார்? மதி, தீபா, பரிதா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அவர்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற இருந்தது. அவங்க ஸ்கூலில் ஆனுவல் டே நடக்க போகுது, அதாவது ஆண்டு விழா. அதற்காக பல போட்டிகள் அறிவிக்கப்பட்டன. ஆனுவல் டே நடக்க போகிறதுனால நிறைய காம்படிஷன்ஸ் அறிவிச்சிருந்தாங்க. 3 ஓவிய போட்டியில் கலந்து கொண்டனர். நிறைய காம்படிஷன் சொல்லியிருந்தாங்க. அதில் 3 பேருமே ஓவிய போட்டியில் சேர்ந்துருக்காங்க. தீபா 2ஆம் பரிசு பெற்றாள். தீபா செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கா. பரிதா பரிசு பெறவில்லை. பரிதாக்கு ப்ரைஸ் கிடைக்கல. அதனால் அவள் யாரிடமும் பேசவில்லை. பரிதாக்கு ப்ரைஸ் கிடைக்கல அப்படின்றனால அவள் யாருக்கிட்டையுமே பேசாமல் இருந்தா. மதியும் பரிசு பெறவில்லை. மதிக்கும் ப்ரைஸ் கிடைக்கல. தீபாவுக்கு மட்டும்தான் செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. பரிதாக்கும் கிடைக்கல, மதிக்கும் கிடைக்கல. ஆனால் பரிதாக்கு ப்ரைஸ் கிடைக்காததுனால பேசலை. மதிக்கும் கிடைக்கல. ஆனால் அவள் ஆனாலும் அடுத்த முறை சிறப்பாக வரைவேன், பரிசை வெல்வேன் என கூறினாள். ஆனால் மதி சொல்கிறா, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் நல்லா வரைஞ்சி நான் ப்ரைஸ் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறா. இப்போ கீழே கொடுத்துருக்க வினாக்கள் பாருங்கள். தோழிகள் கலந்து கொண்ட போட்டி எது? 3 பேரும் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க? ஓவிய போட்டி அப்படி தானே. அப்போது ஓவிய போட்டியை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது சரியா தவறா டிக் செய்க. கொடுத்துருக்கிற அந்த வாக்கியம் சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ண போகிறோம். போட்டியில் தீபா 2ஆம் பரிசு பெற்றாள். கரெக்ட் அப்படி தானே. தீபா செகண்ட் ப்ரைஸ் தானே வாங்கினா. அப்போது சரியை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3ஆவது கேள்வி பாருங்கள். மதி கூறியது சரியா? எப்படி கூறுக. மதி சொன்னது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதி என்ன சொன்னா? அடுத்த முறை சிறப்பாக வரைவேன், பரிசை வெல்வேன் அப்படின்னு சொன்னா. அப்படி தானே. அப்போது இது கரெக்டு தான். அப்போது சரி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, ஏன்னா தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி, அதனால் அவள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பின்பற்றி எழுதுக. மிதுன் செல்லும் இடங்கள். மிதுன் எங்கெல்லாம் போனா அப்படின்னா, பூங்காவிற்கு செல்வேன், விளையாடும் இடத்திற்கு செல்வேன், பாட்டி வீட்டிற்கு செல்வேன், தோட்டத்திற்கு செல்வேன். இங்கெல்லாம் மிதுன் போவான். இப்போ நீங்கள் போகிற இடத்த இதில் எழுத போகிறீங்க. நான் செல்லும் இடங்கள்: பூங்காவிற்கு செல்வேன், தாத்தா வீட்டிற்கு செல்வேன், நண்பன் வீட்டிற்கு செல்வேன், விளையாட்டு திடலுக்கு செல்வேன். அடுத்த பக்கம் பாருங்கள், சொல்லி பழகுக. இதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி பழகணும். காற்று சுழன்று அடித்தது, சக்கரம் கழன்று விழுந்தது, பள்ளத்தில் விழுந்த பழம் பழுத்த பலாப்பழம், கல்லும் முள்ளும் கடந்த வண்டி, மெல்ல செல்லும் தள்ளு வண்டி. இதை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி அதை கரெக்டாக நீங்கள் அதோட ஓசையை கரெக்டாக அந்த ஒளியை நீங்கள் பழகணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பொருத்தமானதை டிக் செய்து காரணம் கூறுங்க. நம்ம கரெக்டானதை நம்ம டிக் பண்ண போகிறோம். பள்ளி நூலகத்தில் நண்பருடன் பேசுவேன், அமைதியாக படிப்பேன், சத்தமாக பேசுவேன். நீங்கள் உங்கள் ஸ்கூல் லைப்ரரியில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணணும். அதாவது கரெக்டானதை டிக் பண்ணணும். நூலகத்தில் நம்ம அமைதியாக தான் இருக்கணும். அப்படி தானே. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அமைதியாக படிக்கிறது தான் சரியானது. அப்போது அதை டிக் பண்ணுங்கள். அடுத்தது 2வது பாருங்கள், பூங்காவில் பூக்களை பறிப்பேன், பூக்களை பறிக்க மாட்டேன், பூக்களை வாங்குவேன். பார்க்குக்கு போனீங்க அப்படின்னா அங்கே போய் பூ பறிப்பீங்களா, இல்லைன்னா பூ வாங்குவீங்களா, இல்லைன்னா சும்மா பார்த்துட்டு போயிடுவீங்களா?
பூக்களை பறிக்க மாட்டீங்க அப்படி தானே, சும்மா பார்த்துட்டு அதை வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு போவீங்க ரசிச்சுட்டு. அப்போது பூக்களை பறிக்க மாட்டேன் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3வது பாருங்கள், சாலையில் ஓடி கடப்பேன், இருபுறமும் பார்த்து கடப்பேன், ஒரு புறம் பார்த்து கடப்பேன். நம்ம வந்து ரோட்டில் க்ராஸ் பண்ணும்போது ஓடி போய் க்ராஸ் பண்ணணுமா, இல்லைனா 2 சைடும் பார்த்து க்ராஸ் பண்ணணுமா, இல்லைனா ஒரு சைடு மட்டும் பார்த்து க்ராஸ் பண்ணணுமா? 2 சைடும் பார்த்து க்ராஸ் பண்ணணும் அப்படி தானே. அப்போது இருபுறமும் பார்த்து கடப்பேன் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வகுப்பறையில் குப்பையை எடுத்தல். உங்கள் கிளாஸ் ரூமில் இருந்து ஒரு குப்பையை எடுத்தால் என்ன பண்ணுவீங்க? குப்பை தொட்டியில் போடுவேன், தரையில் போடுவேன், வெளியே வீசுவேன். இதில் எது சரி? குப்பையை குப்பை தொட்டியில் போடுவேன். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க, குப்பை தொட்டியில் போடுறது தான் சரி. அடுத்த பக்கம் பாருங்கள், கற்றல் பயணம். செயல் திட்டம், அறிவிப்புகளை உருவாக்கலாம். கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு உங்கள் பள்ளிக்கு தேவையான அறிவிப்புகளை எழுதுங்கள், உரிய இடத்தில் காட்சிப்படுத்துங்கள். அதாவது சைடில் வந்து குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தூய்மையாக வைப்போம், வீணாக்காதீர், பறிக்காதீர், பாதுகாப்போம், ஒடிக்காதீர், நிற்கவும், தொட்டியில் போடவும், படிக்கவும், எழுதாதீர், பாதுகாப்பீர். இந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து அறிவிப்பை உருவாக்க போகிறோம். அதை வந்து நீங்கள் உருவாக்கி நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் வந்து அதை வந்து டிஸ்ப்ளே பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு அறிவிப்பு பலகை மாதிரி செஞ்சு நீங்கள் தொங்க விடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைப்போம். அதுக்கு வந்து அறிவிப்பு எழுத சொல்லியிருக்காங்க. குடிநீரை வீணாக்காதீர், வரிசையில் நிற்கவும், அமைதியாக படிக்கவும், குப்பையை குப்பை தொட்டியில் போடவும், சுவர்களில் எழுதாதீர், பள்ளி உடைமைகளை பாதுகாப்பீர். இதெல்லாம் தான் அறிவிப்பு. இதை வந்து நீங்கள் எழுதி உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் வந்து தொங்க விடலாம். அடுத்தது நான் கற்றவை. இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்டதை அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட அளவை வந்து அந்த கலரில், அந்த ஸ்டாரில் வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டதை டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், திரும்பி பார்க்கலாம். படம் பார்த்து நண்பரிடம் கதை சொல்லுங்கள். இந்த படத்தை பார்த்து நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கதை சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அந்த கதை என்னன்னு பார்ப்போமா? அவங்க அம்மா வந்து அவங்க 2 பிள்ளைங்களுக்கும் பொம்மை கடையில் போய் ஒரு யானை பொம்மை வாங்கி கொடுக்குறாங்க. 2 பேரும் அந்த பொம்மையை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. எனக்கு பொம்மை வேணும், உனக்கு பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதை வந்து சண்டை போட்டு கடைசியில் கீழே போட்டு அதை வந்து உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் 2 பேரும் சேர்ந்து அதை ஒட்டுறாங்க அந்த பொம்மையை. சரியா? இதுதான் இந்த கதை. அடுத்தது பாருங்கள், பெயர்களை படியுங்கள், தொடர்களை நிரப்புங்கள். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதிலேயே நிறையா பெயர் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அது எங்கெங்கே இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து எழுத போகிறீங்க. இப்போ வானத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வானத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை இருக்குது? வானூர்தி. அப்போது அந்த டேஷில் வானூர்தி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது கூவும். விடை சேவல். புல்லின் மீது. புல் மேலே என்ன இருக்குது? முயல் அப்படின்ற அந்த பெயர் இருக்குது பாருங்கள். அப்போது அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது மரத்தில். மரத்தில் என்ன இருக்குது? கூடு. இப்போ கூடு அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது நீந்தும் வாத்து. கல்லின் மீது குருவி அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருக்குற அந்த வார்த்தையை, அந்த பெயரை பார்த்து நீங்கள் இதில் கரெக்டாக நிரப்பணும். அடுத்த பக்கம் பாருங்கள், உணவு பெயரை கண்டுபிடித்து எழுதுங்கள், பிடித்த உணவை எழுதுங்கள். இதில் வந்து உணவு பட்டியல் கொடுத்துருக்காங்க. பூரி, பணியாரம், பொங்கல், தோசை, வடை, ஆப்பம், உப்புமா. இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விலை கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், பொடி செங்கல். இதை வந்து நம்ம இணைச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதிலேருந்து நமக்கு ஒரு அந்த உணவு பட்டியலில் இருக்கிற உணவு பேர் வந்து கிடைக்கணும். அவங்களே கொடுத்துட்டாங்க. பொங்கல். தோகை ஆசை. இதிலேருந்து நமக்கு கிடைக்கிறது தோசை. அடுத்தது வங்கி கடை. இதிலேருந்து நமக்கு கிடைக்கிறது வடை. எனக்கு பிடித்த உணவுகள். உங்களுக்கு பிடித்த உணவு என்னது? பணியாரம், ஆப்பம். அடுத்தது பாருங்கள், படத்தை இணைத்து படியுங்கள், வினாவிற்கு விடையளியுங்கள். அதாவது இதில் வந்து படம் கொடுத்துருப்பாங்க, அதையும் இணைச்சி படித்து
கீழே கொடுத்துருக்க வினாக்களுக்கு விடையளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். எங்கள் ஊரில் குளம் ஒன்று இருக்கிறது. நாங்கள் அங்கே சென்றோம். மீன்கள் துள்ளி குதித்தன. கொக்கு மீன் பிடிக்க காத்திருந்தது. வண்ணத்து பூச்சிகள் தேன் குடித்துவிட்டு பறந்தன. கரையில் அதிகமான நண்டுகள் விளையாடின. இப்போது கீழே பாருங்கள். முதல் கேள்வி, சரியான விடைக்கு டிக் குறியிடுக. குளக்கரையில் பூக்கள் இல்லை. குளக்கரையில் பூக்கள் இருந்தன. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பட்டாம்பூச்சி தேன் குடிச்சிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அப்போ கண்டிப்பாக பூக்கள்லேருந்து தான் குடிச்சிருக்கோம். அப்போ பூக்கள் இருந்திருக்கு அப்படி தானே. அப்போ குளக்கரையில் பூக்கள் இருந்தன அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. குறைவான அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் இந்த பேராகிராஃபில் அதிகமான அப்படின்றது வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எடுத்து நம்ம அதிகமான அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்த 2 பக்கம் பாருங்கள். இது தனி அல்லது சிறப்பு கவனம் தேவைப்படுற குழந்தைகளுக்கு. இதில் கொடுத்துருக்கிறத நானும் படிப்பேன், வண்ணமிடுவேன். கொடுத்துருக்குற ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கிறதையும் நீங்கள் பொறுமையாக படித்து அதில் கொடுத்துருக்கிறத நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு கொடுத்துருக்கிறதையும் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸை கலர் பண்ணி படிச்சுட்டு அந்த டெடி பியரை கலர் பண்ணிக்கலாம். அடுத்த பாக்ஸை படிச்சுட்டு அந்த ஸ்டாரை நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். அடுத்து கொடுத்துருக்கிறத படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கைட்டை கலர் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ஐஸ்கிரீமை நீங்கள் படித்து முடிச்சுட்டு கலர் பண்ணிக்கலாம். அடுத்த பக்கமும் அதே மாதிரி தான். அந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் படிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டை படிச்சிட்டிங்கன்னா ஐஸ்கிரீமை கலர் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பட்டர்ஃப்ளை, அடுத்தது இந்த கார், அந்த பலூன், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் அழகாக பொறுமையாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். நானே செய்வேன். கேட்டு விடை கூறுக. எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் உண்டு. விடுமுறை நாளில் அனைவரும் பிடித்த இடத்திற்கு செல்வோம். திரும்பி வந்ததும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம். அதாவது ஒரு கதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, லீவ் நாளில் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போவோம். அப்புறமா திரும்பி வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் இன்றும் நடந்தது. நான் சென்ற நேரம் அனைவருமே அமைதியாக படிக்க தொடங்கி இருந்தனர். நானும் ஒரு புத்தகம் எடுத்து படித்தேன் என்றார் தாத்தா. அம்மா தன் தோழி வீட்டில் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள், நமது நலம் பற்றியும் கேட்டார்கள் என்று தெரிவித்தார். இன்று எப்போதும் இல்லாத அளவிற்கு பல கடைகள் இருந்தன. ஆனால் நான் காய்கறிகள், பழங்களை மட்டுமே வாங்கினேன் என்றார் அப்பா. பாட்டியுடன் சென்ற நானும் அண்ணனும் அலைகளோடு விளையாடியதை சொல்லி மகிழ்ந்தோம். அப்படி தான் இன்றைக்கும் எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. தாத்தா லைப்ரரிக்கு போயிருக்காங்க, நூலகத்துக்கு போனது பற்றி சொல்கிறாங்க. நான் போன நேரம் பார்த்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, எல்லோரும் படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் நானும் போய் ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. அம்மா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே எல்லோரும் நல்லா இருந்தாங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டை பற்றியும் அவங்க நலம் விசாரித்தாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா சொல்கிறாங்க, என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி நிறைய கடை இருந்துச்சு. ஆனால் நான் காய்கறியும் பழம் மட்டும்தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அடுத்து பாட்டி, நான், அண்ணன் எல்லோரும் அலைகளோடு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்க எங்கெங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்ததை பற்றி சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எத்தனை பேர், நாங்கள் சென்ற இடங்கள் எவை? இப்போது அவங்க சொன்னாங்கல்ல எங்கெங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் அவங்க வீட்டில் எத்தனை பேர்? 6 பேர். எல்லோரும் எங்கெங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? தாத்தா நூலகம், அம்மா தோழி வீடு, அப்பா சந்தை, பாட்டி, அண்ணன், நான் கடற்கரை. அடுத்தது படித்து காட்டுக. இதில் கொடுத்துருக்கிறத நீங்கள் சத்தமாக படித்து காட்ட போகிறீங்க. கடை, மலை, கதை, ஆமை, பொறி, பரிசு, வயல், வண்டி, காற்று, பூங்கா, போட்டி, சாமந்தி, காற்றாடி, வண்ணம், பூக்கூடை, பழங்கள்,
அறிவிப்பு, சிரித்தாள், ஓட்டினாள், ஆண்டு விழா, குதித்தாள், பேசுகிறாய், மிதிவண்டி, மகிழ்ந்தாள், வண்ணமயில். அடுத்த பக்கம் பாருங்க. பத்தியை படித்து விடையளிக்க. அந்த கொடுத்துருக்கிற பேராகிராஃபை படித்து கீழே கொடுத்துருக்க வினாக்களுக்கு விடையளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்க. காட்டில் ஒரு விழா. இந்த மாதம் தலைவராக ஆந்தை பொறுப்பேற்றது. அதாவது காட்டில் ஒரு விழா நடக்குது. இந்த மாதத்துக்கு தலைவராக யார் பொறுப்பேற்றா அப்படின்னா ஆந்தை ஹெட்டாக பொறுப்பேற்குது. விருந்து நடந்தது. எல்லாரும் சாப்பிட்டு ஒரு பெரிய விருந்து நடக்குது. அனைத்தும் உணவை சுவைத்து மகிழ்ந்தன. எல்லா விலங்குகளும் அந்த உணவை நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. எறும்பு எதையோ சிந்தித்தது. என்ன சிந்திக்கிறாய் என்றது கிளி. எறும்பு மட்டும் ஏதோ ஒன்று யோசித்துட்டு இருந்துச்சு. கிளி அதை பார்த்து என்ன யோசித்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பை பார்த்து கிளி கேட்டுச்சான். நிறைய உணவு மீதி உள்ளது என்றது எறும்பு. விருந்திற்கு யானை வந்தது. எறும்பு மகிழ்ந்தது. உடனே எறும்பு சொல்லுது, நிறைய உணவு மீதி இருக்கே, நிறைய சாப்பாடு மீதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு சொல்லுது. அப்போ பார்த்து அந்த விருந்துக்கு யானை வந்துச்சான். உடனே எறும்பு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா அந்த சாப்பாடெல்லாம் அந்த யானை சாப்பிட்றோம்ல, அதனால் எறும்புக்கு அந்த சாப்பாடு மீதியாக இருக்குமே அப்படின்ற கவலை போய் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்கள். வினாக்களுக்கு இப்போ விடையளிக்க போகிறோம். பத்தியில் உள்ள பறவைகளின் பெயர்களை எடுத்து எழுதுக. இந்த பேராகிராஃபில் நம்ம எந்த பறவைகள் எல்லாம் பார்த்தோம்? ஆந்தை, கிளி. அடுத்தது உணவு வீணாகும் என கவலைப்பட்டது எது? எது சாப்பாடு வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுச்சு? எறும்பு. அப்போ எறும்பை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது விருந்தில் இறுதியாக எது சாப்பிட்டு இருக்கும்? லாஸ்டில் இருந்ததை எது சாப்பிட்ருச்சு? யானை. அப்போ லாஸ்ட்டாக அதானே சாப்பிட்டுச்சு. அப்போ விடை யானை. அடுத்த கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இந்த காட்டில் ஒருவரே தலைவராக இருப்பர். மாதம் ஒருவர் தலைவராக இருப்பர். தலைவர் என்று யாருமே இல்லை. இந்த காட்டில் நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? இந்த மாதத்துக்கு ஆந்தை தலைவராக இருக்குது. அப்போ ஒரு மாதத்துக்கும் ஒருத்தவங்க தலைவராக இருப்பாங்க, அப்படி தானே? அப்போது ஆவை டிக் பண்ணிக்கோங்க. மாதம் ஒருவர் தலைவராக இருப்பர். அடுத்த கேள்வி, இந்த நிகழ்வுக்கு ஏற்ற தலைப்பு ஒன்றை உருவாக்குக. இப்போது இந்த நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி நீங்களாக ஒரு தலைப்பு கொடுக்க போகிறீங்க. நான் வனவிழா அல்லது உணவு விழா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தலைப்பு தோணுதோ நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். மகிழ் பக்கம். வரைந்து வண்ணம் தீட்டலாம். அந்த கொடுத்துருக்குற வீடு மாதிரி நீங்களும் அழகாக வரையலாம். ஓகேவா? இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். செய்து மகிழலாம். நீங்கள் பேப்பர், அப்புறமா ஐஸ் ஸ்டிக், அந்த ஐஸ் குச்சி இருக்கும்ல, அதெல்லாம் பயன்படுத்தி இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சு செய்யலாம். ஓகேவா? அதாவது இந்த ஐஸ் ஸ்டிக்கை நடுவில் வச்சு சுற்றி பேப்பரை கட் பண்ணி நடுவில் கண்ணை ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான இந்த தும்பி கிடச்சிரும். அடுத்தது அதே மாதிரி கலர் பேப்பர், ஐஸ் ஸ்டிக்கு, அப்புறம் ரவுண்டாக ஒன்றுக்கு வச்சு இதே மாதிரி அழகாக கண்ணெலாம் வச்சிங்க அப்படின்னா ஒரு பொம்மை கிடைக்கும். அடுத்ததும் கலர் பேப்பர், ஐஸ் ஸ்டிக்கு, கண் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான இதே மாதிரி ஒரு மீன் கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் செய்யணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். என்னால் முடியும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து போட்டி போட்டு படிக்கணும். யாரால் அதிகமான தொடர் நிப்பாட்டாமல் படிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. எறும்பு மகிழ்ந்தது. தேன் குடித்தது. நண்பர்களோடு விளையாடுவேன். கோழி ஓடி வரும். கடைக்கு செல்கிறேன். புல் மேய்கிறது. மழையில் நனைந்தோம். தோட்டத்திற்கு செல்வேன். குப்பைகள் விழுந்தன. அறிவிப்புகளை படிப்பேன். குருவி குஞ்சுகள் மகிழ்ந்தன. காற்று வேகமாக வீசியது. படம் வரைய பிடிக்கும். கதையாக கூறுவாள். கண்டுபிடித்து விட்டேன். சிறப்பாக வரைவேன். கண்ணாம்பூச்சி விளையாடினர். புல் தரையில் நடக்காதீர். குருவி பஞ்சு மெத்தை செய்தது. மீனு அங்கு வந்தாள். கிளி பழம் தின்றது. இதே மாதிரி இந்த தொடர்களில் யார் நிப்பாட்டாமல் நிறையா தொடர் வாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து போட்டி போட்டு வாசித்து பார்க்கணும். ஓகேவா?
அடுத்தது தமிழ் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆ, ஆ, இ, ஈ, உ அந்த மாதிரி கிங்கிச்சு மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, உயிரெழுத்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா படிச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்த பக்கத்தில் ஆயுத எழுத்து கொடுத்துருக்காங்க. ஆயுத எழுத்து வந்து என்னது? அக்கு. இந்த வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து சொல்லி பார்த்து படிச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து கடைசி பக்கத்தில் பாருங்கள், முதல் பருவ கற்ற பயணத்தில். இந்த ஃபஸ்ட் டேர்ம்லேயே நம்ம தமிழ் புக்கில் பார்த்த எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த வந்து நம்ம படித்த எல்லாத்தையும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.